எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையல் நான் வந்து கோதுமை ரவை வச்சு ஒரு கிச்சடி செய்ய போகிறோம். இது வந்து கோதுமை ரவை நான் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். நம்ம இட்லி தோசையாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நாள் டிஃபன் செய்யலாம். இது வந்து ஒரு கப் எடுத்துருக்கிறேன். நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 4-5 பீன்ஸு, ஒரு கேரட்டு, ஒரு சின்ன தக்காளி. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு அரை சில்லு தேங்காய், 2 பச்சை மிளகா, கல் உப்பு, பொட்டுக்கடலை கொஞ்சம், ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி வச்சுருக்கிறேன். இஞ்சி வச்சு அரைச்சா ஒரு டேஸ்ட் வரும், பூண்டு மட்டும் வச்சு அரைச்சா ஒரு டேஸ்ட் வரும். கடாய் காஞ்சிருச்சு. நம்ம இதை வந்து லைட்டாக வறுத்துடலாம். வறுத்தா தான் வந்து நம்மளுக்கு பொழு பொழுன்னு வரும். நம்மளுக்கு வாசம் வர்ற அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். நல்லா மணமாகவும் இருக்கும், சாப்பிடும்போது உதிரி உதிரியாகவும் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால தான் நம்ம வறுக்கிறது. சூடானா போதும், நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடானா போதும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு உளுந்த பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், பீன்ஸு, கேரட் நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள். காய் ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிடணும். இந்த செம்புக்கு வந்து நான் ஒரு 3/4 செம்பு தண்ணி ஊற்றுறேன். மூடி போட்டு மூடி வச்சு கொதிக்கட்டும். அதுக்கு நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவை போட்டுக்கலாம். இந்த தண்ணிலாம் நல்லா வத்துற அளவுக்கு மூடி போட்டுக்கலாம். கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாமே வந்துருச்சு. நல்லா நல்லா அடுப்பை ஃபுல்லாக வச்சு நல்லா ஒரு கிண்டி விடணும். சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி குக்கர்லேயும் வைக்கலாம், அளவு தண்ணி வச்சு 1க்கு 2 வச்சு வைக்கலாம். இது மாதிரி கடாயிலையும் செய்யலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். தேங்க்யூ.